அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்க்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 5இல் புதன் வக்ர பயிற்சியும், 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலும், ஆகஸ்ட் 22இல் கடக ராசியில் புதன் பயிற்சியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கும் மாறுகிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது. இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் பல்வேறு மாற்றங்களானது ஏற்பட போகிறது. உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் உதவியால் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளையும் முடிப்பீர்கள். உங்களின் தைரியம் மற்றும் கடின உழைப்பால் பெரிய இலக்குகளையும் அடைய முடியும். பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்கள் பணிகளை பாராட்டுவார்கள். மாதத்தின் நடுப்பகுதியில் வேலையை பொறுத்தவரை திடீரென்று ஒரு சில பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கும் உங்களுக்கான விருப்பங்களும் நிறைவேறும். உங்கள் வேலையில் 3வது வாரத்தில் உங்கள் வேலையில் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். குறைவான லாபமும் இருக்கும். இருப்பினும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு ஆபத்தான திட்டத்திலும் முதலீடு செய்வதை தவிருங்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் பிற்பாதையில் உறவினர்களுடன் வாக்குவாதம் வரலாம். சர்ச்சைகளை தவிருங்கள். மாத இறுதியில் வேலை தொடர்பான அதிகமான பொறுப்புகளையும் சந்திக்க நேரிடும். உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம். உடல் மற்றும் மனசோர்வு ஏற்படலாம். காதல் உறவுகள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் சஞ்சரிப்பது திடீர் பணவரவையும் பொருளாதார ஏற்றத்தையும், வயதில் மூத்தவர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவுகளை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களது தொழில் திடீரென வளர்ச்சி மேம்படும். பணவரவு அதிகரித்தால் கூட செலவுகளும் ஓரளவு ஏற்படும். ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரிக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பமும் தனிமை உணர்வும் தோன்றும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். உங்கள் வருமானம் மற்றும் இல்லாமல் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையின் வருமானமும் அதிகரிக்கும். பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் ரீதியான செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு, குறிப்பாக பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது குடும்பத்தினரால் திடீரென செலவு ஏற்படலாம். திருமண பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஓரளவு பிரச்சனை இல்லாத மாதமாகவே இருக்கும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் போன்றவற்றுக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமானதாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் வேலையை முழு கவனத்துடன் அர்ப்பணிப்புடனும் செய்து வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி காண்பீர்கள். அப்போது வேலை போல் அதிகரிப்பது போலவே தோன்றும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது அற்புதமான மாதமாக இருக்கும். லாபமும் திடீர் வரவும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். தனிப்பட்ட விதத்தில் கடந்த சில மாதங்களை விட ஆகஸ்ட் மாதம் பொருளாதார ரீதியிலான வளர்ச்சியை கொடுக்கும். அறிமுகமில்லாத நபர்கள் உங்களுக்கு நன்றாக பழகினாலும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் ஒரு சில விதமான சங்கடங்களை எதிர்கொள்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும் பொழுது ஆடம்பரமாக செலவு செய்து கடன் வாங்கும் சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வதை தவிருங்கள். தூக்கம் கெடும் மற்றும் செரிமானம் மற்றும் தொற்று பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியமும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் ஒரு அளவுக்கு மேம்பட்டால் கூட ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வாரத்தில் திடீரென்று உடல்நல குறைபாடு ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு பின்பற்ற வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கும். காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்க யோகம் கைகூடி வரும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு முதலியவையும் நீங்கும். ஆனாலும் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம்.
அவர்களிடம் அதிகமான நெருக்கம் வேண்டாம். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே பாசம் மேலோங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த மாதம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவியும் கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கும் அரசின் சலுகை வங்கிக் கடன் கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவார்கள். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களிடம் சுமூகமான நிலை ஏற்படும். புத்தாடை நகை வாங்கலாம். விருந்து விழா என சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபாதிபதி சூரியனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். குருவின் பார்வை விரய தன குடும்ப சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும். விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும். தாய் வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். சத்ருஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உடல்நிலையில் ஆரோக்கியம் ஏற்படும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இழுபறி வழக்கு சாதகமாகும். இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது நல்லது. உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியம். மேலும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 6, 9 மற்றும் 15. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் லாபாதிபதி சூரியன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வந்த உங்கள் உடல்நிலை மாற்றம் ஏற்படும். நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும். தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும். விற்பனையாகாமல் தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையும் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சாதகமாக இல்லை என்பதாலும் செயல்களில் நிதானம் தேவை. தன புத்தி காரகனும் இரத்த காரகனும் மறைவு பெறுவதால் யோசிக்காமல் ஒரு சிலவற்றில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகும் நிலையும் ஏற்படலாம். புதிய இடம் வீடு என ஒரு சிலருக்கு சேரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்றவாறு முன்னேற்றமும் காண்பீர்கள். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 4, 6, 13 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு சூரியன் குருவின் பார்வை என இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருப்பதால் நீங்கள் நினைத்தது நடைபெறும். அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும். சட்ட சிக்கல்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு முயற்சிகள் லாபத்தில் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பும் நிறைவேறும். வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் வரும். உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபம் காண்பீர்கள். செய்து வரக்கூடிய தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். புதிய பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். செலவுக்கு ஏற்ற வருமானமும் வரும். விருப்பங்கள் நிறைவேறும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடமும் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 3, 12 மற்றும் 15. மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகள் அன்று முருகப்பெருமானை வழிபட்டு துவரை தானம் செய்து வர வேண்டும்.
தேய்பிரை அஷ்டமி என்று பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபட்டு வருவதும் நன்மையை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.